போகலாங்களா? போகிறோம், அருவிக்கு போகிறோம், குளிக்கிறோம், பணியாரம் சாப்பிட்றோம், கோயிலுக்கு போகிறோம். மக்கள் இங்கே பாருங்க, மாசிலா ஃபால்ஸ் போகிற வழி செமையாக இருக்குதுங்க. எவ்வளோங்க அது? 50 ரூபா தான். 50 ரூபாயா? கொடுங்க, வாங்கிக்கலாம், வாங்க கொடுங்க. இருங்க, போலீஸ் இன்னைக்கு கதற ஓட்டுற வேண்டியதான். ஃபுல்லாக கடிங்க, வாயில போட்டு கடிங்க, கடிங்க. வேற மாதிரிங்க. நல்ல வேலை தூங்கி எந்திரிச்சு நேரமே வந்தங்காட்டி பரவாயில்ல. சார்லி தான் ஹீரோயின். ஒரு டப்பா வச்சுக்காங்க, சின்ன ஆள் பெரிய ஆள் எல்லாமே தேய்க்கலாம். கழுத்து குடி, நெஞ்சு குடி, இடுப்பு குடி. லோக்கல் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு கொல்லிமலை தான் பெஸ்ட்டு. மக்கள் படம் எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க மக்கள். அதாவது இட்லி பாத்திரம் இருக்காங்க, அதில் வந்து அவிக்கிறாருங்க. தண்ணியில் போட்டோம்னா கூட சத்தெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். யாருக்கும் எந்த வித பாதிப்பும் இல்லையா மக்களே? அதுதாங்க இறைவன்றது. இப்போ தெரியுதா? இறை நம்பிக்கை இல்லாதவங்கெல்லாம் பன்றிக்கறி வந்து கிருட்டுன்னு அண்ணா செம்மையாக செஞ்சுட்டு இருக்காரு. இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? இதுதாங்க கோவில் மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில் பலா பிஞ்சு பொரியலாமா? நல்லா மக்கள். அடுத்த நாள் காலை கொல்லிமலையில் வந்து ப்ரெஷ்ஷும் பேஸ்ட்டும் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்தேன். இங்கே பாருங்க, பெரிய துண்டு மக்கள்ஸ். இந்த மாதிரி பெரிய துண்டு வந்து 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இதை போய் கடையில் வாங்கினா 100 ரூபாய்க்கு குறையில்லாமல் தான் வாங்கணும். பரவாயில்ல, சூப்பர்ண்ணா மக்களே. என்ன மூஞ்சி கிளவில் பல் வளர்க்கலாம், நல்லா அப்படித்தான் இருக்குது மூஞ்சி. குழவி அடித்த மாதிரி இருக்குது. சரியாங்க மக்களே, துண்டு 50 ரூபா சொன்னாலும் 60 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. உண்மையாலுமே இந்த மாதிரி துண்டு பெரிய விஷயம் மக்களே. நல்லா இது பெரிய துண்டு பிரித்தாரு, நல்லா பெரிய துண்டாக இருந்துச்சு. அப்புறம் காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இதை பாருங்க. நைட்டுக்கு வேணால் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்க முடியாது, வந்தாச்சு. இருங்க மக்களே, போயிட்டு நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக வெளியே எடுத்து காமிக்கிறேன். காலையில் கிளைமேட் செம்மையாக இருக்குது, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சில நேரங்கள் கழித்து ஓகேங்க மக்களே, பல வழக்கி ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. இங்கே பாருங்கள், மார்னிங் டைம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான். எல்லாமே தனி வில்லான்னு வைங்களா, எல்லாத்துலேயுமே அது இருக்காங்க. எங்கே போகலாம்? நைட் நல்லா தூக்கம் வந்துச்சா? ஆகியஸ்லி இப்படி வெல் யா ஓகே. ஓகேங்க மக்களே, இவங்களோட நம்ம இங்கிலீஷ் பேசி பழகணும்னு வைங்களே, ரொம்ப ஈஸிங்க. இப்போ நம்ம கிட்ஸோட பேசி பழகும்போது செமையாக இருக்குது. கமிஷவே அது நல்லா இருக்குது, அந்த ரெக்கை அது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எங்கே பாருங்களேன், ஏஞ்சல் மாதிரி இருக்குது வருங்க. ஹெமிசா, ஏஞ்சல் ஹெமிசா செமையாக இருக்குது பாப்பா. ஓகே மக்களே, இங்கே எல்லாம் தான் நைட்டு காமிச்சது தான். சரி ஓகே, நாங்கள் எங்கே போயிட்டு அப்படின்னா ப்ளே கிரவுண்டுக்கு கிளம்புறோம். காலகட்டத்தில் எந்திரிச்சோன்னே போய் கிரிக்கெட் விளையாடலான்னு சொல்லிட்டு. மக்கள்ஸ், அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, அல்லது நேற்று வீடியோ பார்க்காம டேரெக்ட் இந்த வீடியோ வந்திருந்தீங்கன்னா புரியாது. நம்ம கொல்லிமலைக்கு போனோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியோட. அங்கே வந்து ஆர்விஆர் சர்வ ஆயுர்வேதிக் கிளினிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குது. அங்கே வந்து நிறைய ஒரு 10-20 வில்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல செம சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த வாழை இலை குளியல், மண் குளியல் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அங்கே தான் போயிருந்தோம். பட் நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கல. ஏன்னா வந்து கொல்லிமலை சுற்றி பார்க்கணும். சாட்டர்டே சனிக்கிழமை வந்து சாயந்தரம் அங்கே போனோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருந்துச்சு. ஒரு நாள் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறக்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணல. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது. நீங்கள் வந்து கொல்லிமலையில் போயிட்டு ஒரு நல்ல ஒரு தங்குறதுக்கு பெஸ்ட்டு ரெசார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க அப்பா அம்மா யாருனாலும் சரி, லேடிஸு ஜென்ஸ் யாருனாலும் சரி, ஒரு நல்ல ஒரு மைண்டுக்கும் பாடிக்கும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, ஒரு டீடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, புத்துணர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆகணும் அப்படின்னா, நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பிளான் இருக்குது. அதாவது எப்படின்னா 1 நாள் 3 நாள் 7 நாள்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, எல்லாம் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தெளிவாக கேட்டுக்கிட்டு அங்கே போங்க, ஓகேங்களா? ப்ரைஸ் எவ்வளோ என்ன ஏது, ஏன்னா சீசன் டைமில் ஒரு மாதிரி இருக்கும், சீசன் இல்லைனா ஒரு மாதிரி ப்ரைஸ் கோட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா தங்கறதுக்கு எவ்வளோ ஃபுட்டு எப்படி எல்லாமே கேட்டுங்க. ஃபுட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நேச்சுரல் ஃபுட்டு தான். அதாவது வந்து எப்படி சொல் டயட் ஃபுட் மாதிரி தோசை அந்த மாதிரி சப்பாத்தியெல்லாம் கொடுக்குறாங்க. பட் அவ்வளோ வந்து மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஸ்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் போய்ட்டு பண்ணுங்கள், பிடிச்சா பண்ணுங்கள். ரெண்டாவது தெளிவாக ஃபோன் பண்ணி கேட்டு பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே மக்களே, வாங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த நாய்ங்க செம்ம டேலண்ட். என்ன தெரியுங்களா, அவங்க அம்மா மீசாவி அம்மா வந்து நைட்டு அந்த பெட்டு வச்சுருக்காங்க, அதில் ஏறி படுன்னு சொன்னால் ஏறி படுக்குது, எல்லாமே பண்ணுது. நல்ல அறிவாக இருக்குது. 6 மந்த் ஆச்சா வாங்கி? 7 மந்த். மகள்ஸ், அடுத்து பாருங்கள் மகளே, இங்கே வந்து ப்ளே கிரவுண்ட் இருந்துச்சு இல்லைங்க, இது இந்த டர்ஃப். அதுக்கு வந்தான் வீசவனுங்கிற பையனை வச்சு ஆள் பேர். அப்புறம் பேசவன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். தம்பி எப்படி இருந்துச்சு ரெசார்ட்டு? நல்லா இருந்துச்சா? ஓகே, இப்போ டீம் எடுத்துகிட்டு இருக்கிறா.
இருக்கிற 4 பேர் டீம். ஒரு 5 மினிட்ஸ் வெளியே சாப்பிட்றாங்களா மக்கள்ஸ்? அடுத்து பாருங்கள், காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஹவிஸு அண்டு நம்ம மஞ்சுநாத் அண்ணா அண்ட் நான், அப்புறம் நம்ம ஃபேமிலியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்தான்னு சொல்லி ரோட்டில் வாக் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மக்களே சுகர் பாருங்கள். காஃபியில் வந்து சுகர் வந்து நம்ம தான் போட்டுக்கணும். அது வந்து சல்ஃபர் ஃப்ரீ சுகர்னு விட்டுருக்காங்க. ஆட் பண்ணிடலாமா? பரவாயில்ல, சல்ஃபர் ஃப்ரீ சுகர்னால் சல்ஃபர் உடம்பு கெடுதல் தானே. இருந்தாலும் சரி எப்படி தான் இருக்குன்னு பார்த்துருவோம். ஆனால் எப்படின்னா இருக்குது? நல்லா இருக்கா? ஒரு பாக்கெட் போட்டால் போதுமா 2 போடணுமா? 1 போதும். ஓகேங்க மக்களே, அடிச்சிடுவோம், சாப்பிட்லாம். ஓகே, ஒன்று ஓகே தான். இன்னும் கொஞ்சம் இனிப்பத்தில் 2 போட்டால் கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கும். இல்லை வேண்டாம். காஃபி டேஸ்ட் சூப்பராக இருக்குது. லைக் ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக இந்த சர்வ ஆயுர்வேதிக் சென்டர்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை பாருங்கள். இதுக்குள்ளே இருக்குது. இது ஆஃபீஸ், இது கூட தான் தெரப்பி போல். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தெரப்பி எடுக்க டைம் இல்லை. ஓகேங்களா? என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அண்ணா வந்து நாளைக்கு திங்கக்கிழமை ஆஃபீஸ்க்கெல்லாம் ஸ்கூலு. ஸோ அதனால் வந்து பெங்களூர் வந்து இன்றைக்கி நைட்டு போய் ஆகணும். நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே வந்து ஒரு 7 days தங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா என்ன சொல்கிறது நிறைய விதமான இது வச்சுருக்காங்க. 1 day, அப்புறம் 3 days, 7 days, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம். ஸோ அதனால் கிளம்பிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் மொத்தத்தில் என்ன சொல்கிறது, இந்த வில்லா டைப்பு ஃபுட்டும் சரி, எல்லாமே ஃபுட்டெல்லாம் வந்து ஒருத்த இந்த ஜூஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாமே வந்து லைட் ஃபுட்டுன்னு வைங்களேன். எல்லாமே ஆரோக்கியமான உணவுகள் தான். நல்லாவே தெரியுது. இந்த மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே ஓகேங்க மக்களே, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. போகலாங்களா? போகிறோம், அருவிக்கு போகிறோம், குளிக்கிறோம், பணியாரம் சாப்பிட்றோம், கோயிலுக்கு போகிறோம், மதியானம் கதிரோட வாத்து கடைக்கு போகிறோம். இதெல்லாம் தான் பிளானு. சரி ஓகேங்க மக்களே, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஆர்விஆர் உண்மையாலுமே டார்மெண்ட்ரி செமையாக இருந்துச்சு. வில்லா டைப் வந்து உள்ளேயுமே அதுவுமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வீடியோவில் நீங்கள் பார்த்துப்பீங்களா, பிளேசஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஓகே, கொல்லிமலை வந்தால் நல்லா நீட்டாக தங்குற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணலாம் மக்கள். நல்லா ஒரு கவனிப்பு எல்லாமே நல்லா இருக்குது. ஃபுட் ஓரியன்டாக எல்லாமே சூப்பர். ஆரம்பிச்சுட்டாங்க மக்களே. ஹாய் அண்ணா, யூட்டன் போடணும். யூட்டன் போட்டு மாசிலா ஃபால்ஸ் ஓகேவா? முந்தாக்கா அப்புறம் ஏதோ ஒன்று அப்புறம் மாட்டி திட்டுவீங்க, நீங்கள் வம்பிழுப்பீங்க. மக்களே, அப்புறம் கொல்லிமலை வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரோல் பம்போ 3 இருக்குதுங்க. சரிங்களா? இதில் தான் 1 இது ஹெச்பி. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், ரைட் இருங்க, கேட்டுக்கலாம். கேட்டுக்கலாம். அந்த கடை கேளுங்க. இருங்கண்ணே, போகலாம்ண்ணே. அங்கேருந்து ஹார்ன் அடிச்சு தள்ளிட்டு வராரு. இல்லை தான் போகணும், இல்லை தான் போங்க மக்களே. வாருங்க, கொல்லிமலை மலைக்காரங்க இவங்க லோக்கல் கைஸ். இப்போ போகிறவங்க எல்லாமே பழங்குடியினர். டீ கடையில் வாருங்க, காலங்காலத்தில் கூட்டத்தை. சண்டே அல்லவா? இன்னைக்கு சண்டே. நல்ல கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபால்ஸு. நம்ம நேரமே கிளம்பிக்கிட்டான், இருந்தாலும் கூட்டமாக தான் இருக்கும். என்ஜாய். சரி, ஃபோன் கூட உனக்கு மக்கள்ஸ். இங்கே பாருங்க, மாசிலா ஃபால்ஸ் போகிற வழி செமையாக இருக்குதுங்க. என்ஜாய் பண்ணுறீங்களா? செமையாக இருக்குல்ல? நெக்ஸ்ட்டு அரப்பளீஸ்வரர் கோயில் போகிற மாதிரி இருந்தால் அப்படியே ரைட்டு போகணும். மாசிலா அருவி லெஃப்ட்டுங்க. ஓகே, போகலாம்ண்ணே. அப்பா, ஆனால் உண்மையாலுமே வெஸ்டர்ன் காட்ஸை தாண்டி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. தனித்து விடப்பட்ட ஒரு இந்த மலை, தனியாக இருக்கிற மலைங்க. ரொம்ப சொல்லலாம், இது மாதிரி இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மக்களே. எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். கொல்லிமலை ஃபஸ்ட் டைம் வரும்போது கொல்லிமலை வரும்போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் தெரியுங்களா மக்களே. அப்போ நான் அது வரைக்கும் வந்து நான் வந்து மலைனா வந்து பழனி மலை தான் மலை நினச்சிட்டு இருந்தேன்.
அப்புறம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மலை ஏறணும்னு அடிங்கப்போ இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி வாயை பழம் தரணும்ல அப்பா நினச்சி பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம் அதெல்லாம். இப்போ நிறையா ஹில்ஸ் ஏறி 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 இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இங்கே கொல்லிமலையில் வந்து ஒரு நிலத்தை வாங்கி போட்டு வீட்டை கட்டி வச்சிடணும்னா வீட்டை நான் வந்தால் ஜாலியாக இருக்குண்ணே ஒரு வாரம். அக்கா ஒரு நிலம் வாங்கிக்கலாமா? இங்கே நிலம் வாங்கி வீட்டை கட்டிக்கலாமா? நீங்கள் பார்த்து கட்டுங்க. நீங்கள் தான் யார மயில் மக்கள்ஸ் பாருங்க லோக்கல்ஸ் வீடு. ஓ அதான் சூப்பராக இருக்குது பாருங்க ஏரியாலாம். இங்கே வருங்க காலங்கத்தில் லோக்கல்ஸ் எல்லாம் பாருங்க மக்களே. லோக்கல்ஸை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. இந்த ஊருக்காரங்களே அப்புறம் நம்ம தமிழ் இங்கிலீஷில் சொல்லும்போது இப்போ லோக்கல்காரங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால லோக்கல்ஸ்ன்ற நீங்கள் லோக்கல்னா வேறு லோக்கல் நினச்சிக்கூடாதுங்க ஓகேங்களா. கொல்லிமலையில் விவசாயம் எடுத்துட்டீங்க அப்படின்னா மிளகு அப்புறம் இந்த மரவள்ளி கிழங்கு எல்லாம் ஃபுல்லாக மிளகு தோப்பு தான் மக்களே. நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து டீப்பு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற இந்த மாதிரி ரூமில் வந்தீங்க அப்படின்னா கார் எடுத்து போய் வாக் போனீங்கன்னா செம்மையாக இருக்குது. கப்புள்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். என்னண்ணா ஓகே வா உங்க பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு செமையா இருக்கு. என்னங்க நல்லா ஆயிடுச்சேன்னா டீட்டி பிடிச்சின்னு வருங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறது. ஓகே ஓகே வாங்க ஒரு நாள் வாங்க. இங்கெல்லாம் ரெசார்ட்டுங்க மக்களே எல்லாம் எடுத்து போட்டுன்னு ஸ்டவ் எல்லாம் வச்சு வந்துட வேண்டியதா. ஜாமான் கடாயை கொண்டு வெட்டி சாப்பிட்டு ஆறாம ஃப்ரீயா ஒரு நாள் வாங்க. நீங்க வாங்க மத்தெல்லாம் நான் பாத்துட்டு வாங்க கிளம்பி வாங்க பேசலாம். குக்கர் எல்லாம் நம்ம ஆளுங்களே இருக்கிறாங்க வந்துடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸுங்களே குக்கர் அவங்களே ஆக்கிடுவாங்க எல்லாமே. அவ்வளோதான் மக்களே. அடுத்து பாருங்கலாம் அந்த மிளகு தோப்பு வைக்கிறதுக்கெல்லாம் மரத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க அங்கங்க இருக்குது அருவி ரெசார்ட்டு நிறையா ரெசார்ட்ஸ் இருக்குங்க மக்களே. இதெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க ரெசார்ட்டு. அது சாப்பாடு வித்து ஃபுட்டு தான் நல்லா இருக்குது எல்லாம். இப்போ நம்ம ரைட்டில் போனோம் மாசிலா அருவி ரைட்டு இதை போட்டிருக்காங்க. என்ன நம்ம தமிழ் படிக்க தெரிஞ்ச ஈஸி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். வழி கேட்டு கேட்டு போகணும். அதுதான் கொஞ்சம் பாருங்க மகள்ஸ் மிளகு தான் ஃபுல்லாக மிளகு தாங்க. கொல்லிமலைனாலே மிளகு தான். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் நடுவாங்க கேரளா மாதிரியே. ரைட் சைட்லாம் பாருங்க நெல் நட்டுருக்காங்க பாருங்க. அறுத்துட்டாங்க அறுப்பு எல்லாம் அப்படிதான். இங்கே வந்து செட்டில் ஆயிடணும்னா அங்கே பாருங்க ஊற்றுது பாருங்க தண்ணி. அதான் மாசிலா ஃபால்ஸு. அது ஸ்லோ பண்ணுங்களேன். இங்கே பாருங்க மக்களே அங்கே ஊற்றுது பாருங்க. அதான் ஓகேண்ணா போகலாம் அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். யானை இந்த ரூட்டில் கிட்ட ஃபஸ்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மாசிலா ஃபால்ஸ்னா வேறு ரூட்டில் வருவோம். எனக்கே இது என்ன பொதுவாக அனுபவமாக இருக்குது மக்கள். எத்தனை டைம் இதோட 10-15 டைம் கொல்லிமலை வந்துட்டேன். இதில் இந்த ரூட் ஏதோ எனக்கே புதுசாக இருக்குது. நல்லா இருக்காண்ணா இந்த ரூட் செம்மையாக இருக்குண்ணா. மக்கள் ரைட்டில் பாருங்கள் இல்லை விவசாய பூமி தெரியுதுங்களா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்தாச்சுங்க மாசிலா ஃபால்ஸ். ஓகே போகலாண்ணா மக்கள்ஸ். அடுத்து பாருங்க மக்களே ஐயா மக்கள் அங்கே பாருங்க கையில் என்ன வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பலாப்பழம் வச்சிருக்காரு. ஜாக் ஃப்ரூட் பாருங்க எப்படி வச்சு சேல் வாங்கி போட்டோ பிடிச்சாலும் பாருங்க. நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறோம். எவ்வளோங்க அது? 50 ரூபா தான். 50 ரூபாயா? கொடுங்க வாங்கிக்கலாம். வாங்க கொடுங்க வாங்கிக்கலாம் மக்கள். வாங்கியாச்சு. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. பேப்பர் யாவது இல்லை கவர். ஆனால் இதான் எக்கோ ஃப்ரெண்ட்லி. இந்தாங்க பரவாயில்ல சாப்பிடுங்க. அண்ணா செம்மண்ணா இப்படி விட்டு தானே நல்லதுண்ணா உடம்புக்கு. அது அப்படி காட்டுங்க உள்ள காட்டுங்க. சாப்பிட்டு இப்போ ஆளுக்கு ஒன்று எடுத்தால் வேலை முடிஞ்சு. ஓகேண்ணா நன்றி. Look here also one vlogger. எங்க we also vlogger-ஆ இருக்கேன். எடுங்க. மக்களே தெரியுதா? வாவ் செமையாக இருக்குது ரெண்டுக்கு ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. இருங்க ஒன்று ஓகேண்ணா பின்னாடி கொடுத்துருங்க. அக்கா வாங்கிக்கங்க பின்னாடி. அப்படி கூட
ஓகே மக்களே, அவேஷ். டிக்கெட்லாம் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் 4 மணிக்கு மேலே ஆட்கள் மட்டுமே அனுமதி. அண்ணா காலைல எத்தனை டு எத்தனைங்கண்ணா? 6 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். பைக்கில் வந்து 4 மணி வரைக்கும் மட்டும் தான் அனுமதியா? மக்களே பாருங்க, மதம் இருந்து அனுமதி இல்லை. ஆனால் செம்ம டேஸ்ட்டில் இங்கே கூட எடுத்தியா அவேஷ்? கொல்லிமலை பலாக்கம் உண்மையுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. பண்ருட்டி எப்படி பலாப்பழத்து ஃபேமஸோ கொல்லிமலை ஃபேமஸ் தான். இதுதான் வீட்டில் மலைக்கு போடணும். ரோடு இருக்குதல்ல? கொட்டையை பத்திரமா வச்சுருங்க எல்லாரும். இல்லை இங்கே போடுவோம், அது செடி வரும். சரி வருமா? அங்கே என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இது 2 காய் கொண்டு மலைக்கு போடணும். எல்லாம் சாப்பிட்டோம் ஒரு கவரில் போகிறதெல்லாம் இந்த ஏரியாங்களில் இப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஐயோ சும்மா இருக்கு. எப்படி இருக்கு? சக்கரை ஸ்வீட்டாக இருக்குது. சக்கரை ஸ்வீட்டாக இருக்கா? நேச்சுரலாக இருக்குது. நல்லா இருக்கா சார்? Hell. ஸ்வீட் எப்படி? ஜகமாக. ஓகேங்க மக்களே, ஃபைனலி தெரியுதுங்களா எத்தனை காருன்னு சொல்லிட்டு அந்த வழியை தான் அப்படியே வந்தோம். நம்ம கிட்டத்தட்ட இப்போ இங்கே நிற்கிற கார் மட்டுமே ஒரு 50 கார் இருக்கும் போல். கொல்லிமலை மேப் போட்டிருக்காங்க. செம்மேடு பஸ் நிலையம், தாவரவியல் பூங்கா, படகுலாம் வியூ பாயிண்ட், நம்ம இருக்கு எட்டுக்காமன் கோயில், மாசி அருவி, மாசி பெரியசாமி கோயில், ஆர்பலேஸ்வரர் கோயில், சிறுவர் பூங்கா, ஆகாயங்கை. இதெல்லாம் வந்து கொல்லிமலையுடைய முக்கியமான பார்க்க வேண்டிய இடங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் அப்படியே இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. காலங்காத்தாலே செம்ம வைப்பாக இருக்காங்க. ஓகே, என் மன்னாச்சி கார் எங்கே வண்டியை போட்டார், அதுக்குள்ளே எஸ் ஆகிட்டார். ஆடா அங்கே உள்ளே போயிட்டாரா? எந்த காருன்னு டக்குன்னு தெரில. சரிங்க மக்களே, வந்தாச்சு. அங்கே இருக்கலாம் பணியார கடை. அருவி வந்து இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கேருந்து பார்த்தா செம்மையாக தெரிஞ்சுங்க. பாருங்கள் மக்கள், அருவி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் ஊற்றுது பார்த்தீங்களா? ஆனால் அங்கே போனோம்னா கம்மியான ஹைட்டில் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க பார்த்துடலாம். மஸ்ட் பிளேஸ். இங்கே தான் நிறையா கூட்டம் வருவாங்க. ஏன்னா நடந்து போகிறது ஈஸி. எங்கே போனீங்க அப்படின்னா இறங்கி ஏறணும், 1000 படிக்கட்டு இறங்கி ஏறணும். அதே செம்ம டயர்டாயிடும். அன்றைக்கி அப்பாவோட நம்மள தான் எங்கே. ஓகே, அவிஸும் பாருங்கள் யூடியூபராக மாறிட்டார். அவேஸ், வாட்ஸ் யுவர் சேனல் நேம்? அவிஸ் ஏவா? சேனல் நேமே தெரியலடா யூடியூப். 2254. ஓகே, போலாங்களா? எப்படி இருக்குது இடம்? எனக்கு இந்த மாதிரி பிளேஸ்லாம் ரொம்ப இஷ்டம். ரொம்ப இஷ்டமா? ஓகே, நல்லா இருக்காமா? நல்லா இருக்கா? ஓகே, செப்பல் அங்கே இருக்கும் போறீங்களா? இல்லை. சரி ஓகேங்க மக்களே, அடுத்த கட்டமாக அப்படியே பாருங்கள். கொல்லிமலையில் இந்த பணியாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். இங்கே பாருங்கள், இலை வந்து என்ன இலைன்னா தேக்கிலையில் வச்சு கொடுக்குறாங்க பாருங்கள் பணியாரம். இந்த மாதிரி நிறையா பணியார கடைகள் அங்கங்கே இருக்கும். எவ்வளோக்கா பணியாரம்? 20 முட்டை பணியாரம். ஓகே ப்ரோ, சாப்பிடுங்க ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்கள். தேக்கலை வேற இல்லையா? ஓகே தேக்கலை இல்லையாமா? அது வேற இல்லையாமா? சேம் பழங்களா? சேம் பழையாமா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பலாக்கொட்டை வந்து எடுத்து வச்சு சேல் பண்ணுறாங்க. பலாக்கொட்டை, வல்லார கீரை, அப்படியே முழு பழம். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பணியாக இருந்தால் இங்கே வந்து வாழை இலையில் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள், கிரிட்டு. சரிங்க மக்களே, அங்கே வந்து முடவாட்டு கிழங்கு சூப்பு. போலாமா? அப்பா சண்டையும் காட்டி செம்ம கூட்டங்க. பாருங்க, அண்ணாச்சி பழம் இதெல்லாம் லைனாக கிடத்தேன். நெக்ஸ்ட்டு ஒன்றே அண்ணா ஒரு நிமிஷம், இது ஒரு நிமிஷம் இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க மக்களை. இதுக்கு பேர் வந்து சீனி மிளகான்னு சொல்லுவோம். இருங்க, இப்போ பாருங்க, இது எங்கள் அண்ணனுங்க மஞ்சநாத்தண்ணா போலீஸா இன்னைக்கு கதற விட்டுற வேண்டியதுதான். இங்கே வாங்க, கமான் ரைட். கடிச்சு பாருங்க, ஃபுல்லாக கடிங்க, வாயில போட்டு கடிங்க. கடிங்கக்கா. மெக்சிகன் சில்லின்றாங்க. சீனி மிளகா மக்கள், இது சீனி மிளகாங்க, ரொம்ப காரமாக இருக்கும். சின்னதாக தான் இருக்கும், இது பிஞ்சு கிடையாது. இது வந்து வளர்ந்த மிளகாய் இப்படி தான் இருக்கும், ஆனால் செம்ம காரமாக இருக்கும். இது எவ்வளோங்க கூறு? எவ்வளவு கூறு? 20 ரூபா. ஓகே. கொண்டே போட்டால் நம்ம வீட்லேயும் வரும். போடலாம், கொடுத்துருங்க. அப்புறம் போகும்போது வாங்கிட்டு போகலாம். 20 ரூபாய்க்கு. போகும்போது வாங்கிக்கிறேன்.
சாப்பிட்டு எல்லாத்துக்கும் முட்டியில் போய் தர வர பொம்பை வாங்கிக்கிறேன். போயிருச்சா? இன்னும் நல்லா நீங்கள் கடிக்கல. சக்கத்துக்காரா? சரிங்க மக்களே, வாங்க போகலாம். இங்கே பாருங்க, ஹஸ்பண்டு கொடுத்த உடனே ஒய்ஃப் அப்படியே நம்ம மேலே அப்படியே கொழுந்துட்டு எரியுது. அங்கே கார் ஆச்சுன்னா அங்கே எரியுது, தீ எரியுது. இங்கே காரத்துக்கு அங்கே எரியக்கூடாது. சரிங்க மக்களே, அப்படியே அங்கே பாருங்க மக்களே, மாசிலா ஃபால்ஸ் எப்படி ஊற்றுதுன்னு சொல்லி. எப்படின்னா கார் என்ன இருக்குதா? ஏதோ அசால்ட்டாக நினைச்சிருப்பீங்க. இல்லை, நான் பண்ணியிருக்கீங்களா? ஓகே 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 ஓகேங்க மக்களே, மக்கள்லாம் பாருங்கள் ஆற வாரமாக போயிட்டு ஜாலியாக வந்துட்டாங்க. இங்கே மாசிலா ஃபால்ஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, 2 தடுத்துருப்பாங்க, லேடிஸ் தனி ஜென்ஸ் தனி. அடுத்து பாருங்கள் மக்கள்ஸ், குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடுறதுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. சூப்பர். குளிச்சுட்டு வந்து ஒரு விளையாட்டை போட வேண்டியது தான். ஓகே, அங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் அப்படியே நடந்து வந்துட்டோம். காய்ச்சல் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, ஜாலியாக பார்த்துக்கிட்டு. சரிங்களா? வாங்க 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 வாங்க. ஓகே, வாங்க போகலாம் மக்களே. ஓகே மகள், அப்படியே நடந்து ஃபைனலி ரீச்டு ஃபால்ஸு. சண்டேங்காட்டி செம ரஷ் மக்களே, கூட்டம் தான். தெரியுதுங்களா? இப்படி தான் இருக்கும். அப்புறம் லேடிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடை மாற்றுவதற்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம் எல்லாமே இருக்குது. நிறையா டைம் இந்த இதை கவர் பண்ணிட்டோம், இந்த டைம் கவர் பண்ணிடலாம் விடுங்க. சரிங்க மக்களே, அப்படி பார்க்கலாம். அங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ ஹைட்டில் வந்து ஊற்றுச்சு. ஆனால் இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க கம்மியான ஹைட்டில் ஊற்றுற மாதிரி இருக்கு. ஆனால் இது நல்லா ஹைட்டு தான். சரி ஓகே மக்களே, பாருங்கள் போயிட்டு ஒரு குளிரில் போடலாம். சரிதா மக்கள்? அடுத்து பாருங்க, அம்மா போய் குளிச்சுட்டு வந்துருச்சு. எப்படி குளுக்குள்ளுன்னு இருக்கா? குளுக்குள்ளுன்னு இருக்கா? சரிங்க மக்களே, அடுத்து நாங்களாம் போக போகிறோம். ஆனால் வாங்க போகலாம். நம்ம சில்லு மக்கள், சத்தியமா சொல்கிறேன், அல்டிமேட்டு. நம்ம பண்ணா என்ஜாய்மெண்டா வேற லெவலில் பண்ணியிருக்கோம். வாங்க மறுபடியும் நான் வாண்ணா. போனா 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 போங்க, பார்த்துன்னா அப்படியே இருக்கு. போங்க, உள்ள போங்க. அவரு போயிட்டாரா மாம்சே? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்காண்ணா? செம்ம என்ஜாய்மெண்டா? ஒர்த்தா? 100%. மக்கள் வேற மாதிரிங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போற பார்த்தா சில்லா இருக்கும், மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செட் ஆயிரும். செம்மையா இருக்கு. என்ஜாய். ஓகே, ஹாப்பி. ஓகே, ஐஸ் ரொம்ப நாள் எனக்கு ஆசை மக்கள் இங்கே மாதிரி கூட்டு வந்து என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு. உண்மையுமே சொல்கிறேன், சண்டே வந்து செம்ம. இந்த அருவியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த பெண்களுக்கு தனி ஆண்களுக்கு தனி காட்டி பெண்களும் சுதந்திரமாக குளிக்கலாம். வேறு லெவல். கண்டிப்பாக வாங்க. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டமாக தான் இருக்கும். வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து கம்மியாக இருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? சரியான என்ஜாய்மெண்ட். முடி வேறு திருப்பதி கொடுத்துருக்கோமா, இவ்வளோ தூரம் என் வாழ்க்கையில் முடி வளர்த்துனதே இல்லை. சரி மக்களே, சூப்பர், வேறு லெவலு. கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா முக்கியம் என்னோட விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. பெண்கள் வந்து தலைக்கு என்ன தேய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷாம்பு போட்டு குளிக்கிறாங்க என்ன பசா போடுறதுக்காக. பட் இந்த மாதிரி இயற்கை தண்ணியில் சோப்பு ஷாம்பு போட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கும் அது பெனிஃபிட் கிடையாது. இந்த இயற்கை சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து. சொன்னால் சோப்பு ஷாம்பு பிளாஸ்டிக் தவிர்த்துருங்க. வந்து இயற்கையான தண்ணியில் இயற்கையாக குளிச்சுட்டு போங்க மக்களே. வேறு லெவல். தைட இங்கே வாருங்க மக்களே, சண்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பட்டை எடுத்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க சுற்றுலா பயணிகள். சத்தியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நிறையா பேர் தெரியுதுங்களா? செம்ம என்ஜாய் பண்ணிருக்காங்க. அப்படியே தண்ணி வாருங்க, அப்படியே கீழே போகுது. எங்கே போகுதுன்னு தான் தெரில. ஓகே, எல்லோரும் செம்ம என்ஜாய்மெண்ட். வேறு லெவல் மக்கள். நல்லா வேலை தூங்கி எழுந்திரிச்சு நேரமே வந்தங்காட்டி பரவாயில்ல. இப்போ வந்திருந்தோம் அப்படின்னா அங்கே பாருங்க, நம்ம குளிச்சுட்டு வெளியே வந்தோம், செம்ம கூட்டம் வந்துருச்சு மக்கள். சரி ரைட்டு, மஞ்சுநாத்தனால பாருங்க அங்கே இருக்காரு, வரட்டும் போகலாம் மக்கள். அங்கே பாருங்க, இன்றைக்கி வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஜார்லி தான் ஹீரோயின். எல்லோரும் அதை பார்த்துக்கிட்டு செம்ம அலப்புற. எப்படி நடந்து புரியல?
சரிங்க மக்களே, ஓகே போயிட்டு பணியாரம் சாப்பிட்றோம், பசிக்குது. மக்கள் ஒரே ஒரு நாய்க்குட்டி வச்சு நம்ம பிந்தாக்கா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க கொல்லிமலையில். எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே பிடிச்சிருச்சு. பிந்தாக்கா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளே உருவாக்கிட்டீங்க மக்களே. இங்கே பாருங்க, ஒரு ஜாதிக்காய் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியாச்சு, 4 காய் அள்ளி போடுங்க. அடுத்து வந்து ஒரு சீனி மிளகாய் வந்து வாங்குகிறோம் ஆயா கிட்ட, ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன வாங்குறோம் அப்படின்னா, இது என்னங்க இது? மூட்டு வலி பருப்பு ராஜா. மூட்டு வலி பருப்பா? முட்டியா வலிக்குதெல்லாம். ஆமாம். அதுக்கு விட்டு அடிக்கணும். அடித்தோடனே 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொதிக்கணும். கொதிக்க விட்டு இறக்கி வச்சு பவுடரை கொட்டி கொள்ளாரி ஒரு டப்பாவில் வச்சுக்காங்க. சின்ன ஆள் பெரிய ஆள் எல்லாமே தேய்க்கலாம். கழுத்து பொடி, நெஞ்சு வலி, இடுப்பு பொடி, முட்டி வலிக்கிறதுக்கு, கால் வெடுப்புக்கு, இந்த கையெல்லாம் நீர் சொல் மாதிரி ஈந்துருக்கு, அடிப்பட்ட காயத்துக்கு எல்லாத்துக்கும் அரைச்சி வச்சுக்கிட்டு நல்லெண்ணெயில் அப்பப்போ கலந்து தேய்ச்சிக்கலாம். நல்லெண்ணெய் சூடு நல்லெண்ணெய் சூடாக்கணும். சூடாக்கி கொட்டணும், கொட்டி கலந்து வச்சுக்கலாம். இங்க டப்பால் வச்சுக்கிட்டா நம்ம அது கெடாதா? நல்லா எடுத்து கெடாதுங்களா? கெடாது. எத்தனை நாளைக்கு தாங்க? 2 வருஷம் கிடக்கும். கெடாது. இது எவ்வளோங்க? 50. சரி கொடுங்க, எங்கள் அம்மாவுக்கு தேவைப்படும் மூட்டு வலிக்கு. ரைட்டு, இது எவ்வளோ? அந்த பிரியாணி இலை கொடுங்க, இதையும் போடுங்க. பிரியாணி இலை எல்லாமே வாங்க தேவையில்லை. அது 10, 30 மக்களே. நெக்ஸ்ட்டு பணியாரம் இங்கே சாப்பிட்லைங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. ஊற்றி தான் தரணுங்கிறாங்க. நம்ம 8 பேர் சாப்பிட்ணும். சார் போட்டால் நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட்டுக்கலாம். கூட்டமாகவும் இருக்குது. ரெண்டாவது ஒரு சில கடையில் பாமாயில் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில கடையில் நான் இந்த யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து சாப்பிட்லாங்க. நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்காங்க. மாமாவுக்கெல்லாம் பாமாயில் செட் ஆகாது, சொன்னாலும் நம்ம வெளியே போய்க்கலாம். லோக்கல் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு கொல்லிமலை தான் பெஸ்ட்டு. மக்கள் படம் எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க மக்களே. சரி ரைட்டுங்க, கிளம்பலாங்க மக்கள். அடுத்து பாருங்கள், ஆனால் கலந்து விடுங்கண்ணே மக்களே. அடுத்து பாருங்கள், பனியாரம் தான் சாப்பிட்லாம். ஆனால் இது ஸ்வீட் கார்ன், அது ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றோங்க. பனியாரத்துக்கு வேலை ஸ்வீட் கார்ன். அதில் வந்து என்னென்ன போட்டு கலக்கிறது? லெமனு, மிளகாத்தூள், உப்பு. ஓகேங்கண்ணா, சூப்பர். 40 ரூபாய்க்கு தராரு மக்களே. ஒருத்து 40 ரூபாய்க்கு கொஞ்சம் நல்லா பெரிய டம்ளர்லேயே தராரு பாருங்க. 210 ml டம்ளர் இருக்குமில்லங்க, அது வழியே போட்டு தராரு. ஒரு டம்ளர் 40 ரூபாய்ங்கிறது ஒருத்து தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டு நல்லா ஜம்முன்னு வாங்கி சாப்பிட்லாம். ஸ்வீட் கார்ன் மக்களே. அண்ணன் வந்து எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, இது வந்து அதாவது இட்லி பாத்திரம் இருக்காங்க, அதில் வந்து அவிக்கிறாருங்க. தண்ணியில் போட்டோம்னா கூட சத்தெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஆனால் இதில் அந்த ஒரிஜினல் சத்து அப்படியே கிடைக்குங்க. அதெல்லாம் பாருங்கள், காணுமே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லெமன் போட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டு, தெரியுதுங்களா, இப்படி தான் பண்ணுறாரு. வேறு மாதிரி இருக்கான டேஸ்ட். இயற்கையாகவே ஸ்வீட் தன்மை இருக்குங்காட்டி நல்லா இருக்குது. எல்லாம் ஒரு டம்ளர் சாப்பிட்டு 2வது டம்ளர்லாம் வாங்குறான். நம்ம ஏரியாவில் இவ்வளோ தான். ஓ, இந்த பாயச கிளாஸில், டீ கிளாஸில் வந்து அண்ணன் ஊரில் 40 ரூபாய்க்கு அவ்வளோ கொடுப்பாங்களாம்மா. இது தண்ணி கிளாஸில் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே சாப்பிட மோய மாட்டேங்குதுங்க. சின் கப் தானே குக்கர் இங்கே. எல்லாமே அதான் சொல்கிறாங்க. பந்தாக்கா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ரொம்ப இருக்கிறதானையா நீ செஞ்சு கொடுத்தியா? நல்லா இருக்கான்னு கேட்கறதுக்கு அப்படியே கேட்குறேன் மக்களே. அடுத்து பாருங்கள், நம்ம கொல்லிமலை அண்ணாச்சி கிட்ட அண்ணாச்சி பழம் வாங்கல, பலாப்பழம் வாங்கிட்டோம். ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் பலாப்பழம். அண்ணாச்சி வந்து 300 ரூபா சொன்னார். அதான் எங்கே இந்த ஓட்டையா இருக்கு? அதில் இல்லை, கிளையில இருந்து. அதெல்லாம் கிளையில தான். இங்கே கூட இந்த பழம் கூட பாரு, கிளையில இருக்கிறது ஒன்றும் ஆகா தம்பி. இந்த மாதிரி கிளையில இருக்கிறது இங்கே பாருங்க. இப்போ தமிழ்நாடு உங்களை பார்க்கு, தமிழ்நாடு நீங்கள் பார்த்து பண்ணி கொடுங்க. சத்தியமாக சொல்கிறேன், வாயின் வந்து ஒரு சொலகோட சாப்பிடல. வெட்டினோடனே உள்ள புழு ஒன்று வெளியே வந்து நடிக்கிட்டு போச்சு. அதை பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி 4 வெட்டி கொஞ்சம் கோழி சுட்டு போட்டு அது வீடியோ எடுக்காத நினச்சேன். அப்போத்துக்கு எனக்கு மைண்ட் செட்டில் அட வேண்டாம் விட, அந்த காட்சியை போடாமட்டாலும் பரவாயில்லைன்னு அப்போ அந்த மைண்ட் செட் அந்த மாதிரி சொல்லிச்சு. இப்போ இருக்கிற எனக்கு மைண்ட் செட்டு சரி எடிட் பண்ணி போடலாம், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா கொல்லிமலை போய் பழக்க வாங்கும்போது அப்படி வாங்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. பெரிய பழமாக பார்த்து வாங்காதீங்க மக்களே. சின்ன பழமாக இருந்தாலும் அடிபடாத பழமாக பார்த்து, பச்சையாக இருந்தாலும் வாங்கிட்டாங்க, வீட்டில் வந்து வந்தப்போ பழுத்துக்கும். ஆனால் நம்ம பழுத்துருக்கிற பழத்தை வாங்கிட்டு எல்லாம் வேஸ்ட்டு. இனிப்பும் இல்லை. அப்பா வந்து அதில் 2 பீஸு என்ன சொல்கிறது, ஒரு சைடாக புழு இருந்துச்சு, இன்னும் நல்லா இருந்தப்போ கெடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு. இனிப்பும் இல்லையாமா. அதனால் உண்டியில் போட்டு நல்ல வளமாக பார்த்து வாங்குங்க, ஓகேவா? தப்பே கிடையாது. சரி வாங்க, சரி எடுத்துவாங்க, வாங்க அறுத்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாங்க. இங்கே வச்சுக்கலாமா? ஓகே. இங்கே முன்னாடி வச்சுருங்க மக்களே. நம்பி அண்ணன் நம்பி வாங்குறேன். அங்கே வச்சுருங்க, முன்னாடி வச்சுருங்க. ஒரு தப்பு வராதுங்கிறாரு, பார்ப்போம். சரி அண்ணாச்சி வரட்டுங்களா? வரட்டுமா? ரைட்டு. மோனா 300 ரூபா.
ஆ ஓகேவா? இதே லாஸ்ட் சரியாக வாங்கியிருக்கணும் தம்பி, ஒரே இப்படி பிடிச்சி தப்பேன். நாளைக்கு அருங்க சூப்பராக இருக்கும். மக்களே அடுத்து பாருங்கள், இங்கே வந்து போகிற வழியே செம்பருத்தி இருந்துச்சா, ஒரு 5-6 செம்பருத்தி பறிச்சிட்டேன். இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரத்த விருத்தி ரொம்ப அதிகமாகுன்னு வைங்களேன். இருங்க சாப்பிட்லாம். மக்களே இந்த செம்பருத்தி பூ வந்து இதயத்துக்கும் ரத்த விருத்திக்கும் ரொம்ப நல்லது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தாசவாழ பூ டீ குள்ள போட்டு செம்பருத்தி டீயில் விற்பாங்க, ரொம்ப ரேட் அதிகம். ஆமாம் அப்படி சாப்பிடலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு போனால் எட்டுக்காயம் கோயில் போயிட்டுருக்க மக்களே. ஏங்க மக்கள் போகிற வழியிலிங்க ஒரு விஷயம், அதை பார்த்தோன்னே ஒரு மரம் ஒன்று பெரிய பிரம்மாண்டமான அந்த காலத்து அரச மரமாக தெரியுது. உடஞ்சிருச்சு. அது அரச மரமாக என்ன மரம் தெரில, ஆனால் அது உடஞ்சி எப்படி தான் இருக்குது பாருங்களேன் மக்களே. அந்த வீட்டு மேலே விழுந்துருந்துச்சுன்னா போச்சு காலி. ஆனால் எப்படி உடஞ்சி அந்த வீட்டுக்கு பாதிப்புலாம் விழுந்துருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், தெரியுதா? இந்த கிளை வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இந்த கிளை வந்து இந்த பக்கம் விழுந்துருச்சு சரிங்களா. இந்த கிளை வந்து உடஞ்சி பாருங்க அந்த பக்கம் கிரவுண்டுக்கு அந்த பக்கம் விழுந்துருச்சு. இது நல்லா முரட்டுத்தனமான மரம். ஒட்டிங்கப்போ அட்டி மரமே வருங்க மக்கள், எப்படி உடஞ்சிருக்குதுன்னு. சாமி தெரியுதா? இது பாருங்க இறைவனார் இல்லை. இது யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னு தெரில. இந்த மரம் இங்கே விழுந்த மரம் இன்னும் கொஞ்சம் அங்கே விழுந்துருந்தாலோ, அங்கே விழுந்த மரம் இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்க தெரியுதா? இங்கே விழுந்த மரம் ஒரு வேளை அங்கே விழுந்துருந்ததுனால அந்த வீடையே பாதிச்சிருக்கோம். பரவாயில்ல, எந்த சாயம் உண்மையுமோ. பா நான் இது என்ன மரம்? அரச மரமா? அது அரச மரம். அதான் அப்பா அந்த மரத்தையே பாருங்க ஒட்டச்சிட்டு எப்படி விழுந்துருக்கு பாருங்க. பிரம்மாண்டமான மரம். பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷம் பழமையான மரம்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் பாருங்க மக்களே, கீழே பாருங்க மக்களே, கோயிலை பாருங்க 200 வருஷம் இருக்கும். பழங்காலத்தை அதான் கீழே பாருங்க மக்கள், சாமி கோயிலை பாருங்க மக்களே, தெரியுதா? சாமி மரங்க. ஒன்றும் யாருக்கு அந்த பாதிப்பு இல்லைண்ணா? பாதிப்பு இல்லை. அதான் இந்த இடத்துல நிற்கும். ஓகே வண்டி பிக்கப் அது நிறைய நிற்கும் அப்படின்றாங்க. யாருக்கும் எந்த வித பாதிப்பும் இல்லையா மக்களே? அதுதாங்க இறைவன்றது. இப்போ தெரியுதா? இறை நம்பிக்கை இல்லாதவங்கெல்லாம் 1 செகண்ட் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, தெரியுதா? ஓகே சாமி வாருங்க மக்களே. அப்பா இங்கே அடியில் நிற்கிறக்கே பயமாக இருக்குங்க. மேலே இது வந்துருங்க என்னடா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னு இருந்தாலும் பயமாக இருக்குதுல்ல. இத்த சோட்டு மரம் இங்கே பாருங்க, அட்டியில் பாருங்க மக்களே. அப்பா இங்கே சாஞ்சிருந்துன்னு என்ன ஆகுறது? அந்த காம்பவுண்டு சோறு கூட எதுவும் ஆகலைங்க. அப்பா இங்கே வந்த பக்கம் பாருங்க மக்களே. அடாடாடாடாடா சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லா விவசாயம் நிலந்த எல்லாம் திரும்ப தான் நடவு நடுறதுக்கெல்லாம் நாற்று வயலடிச்சு வச்சு நாத்தாங்கால் போட்டு வச்சுருக்குறாங்க. அடுத்தெல்லாம் நடவு நடுவாங்க. போக அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நடவு மட்டும்தான் மக்கள் விவசாயத்துக்கு, சாப்பாட்டுக்கு இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம். சிறப்பு அடையட்டுக்கே அவங்க கோயில் நோக்கி போய்கிட்டு இருக்கிறவங்க. இது ஒரு தனி உலகம் கொல்லிமலைங்கிறது மக்களே. அடுத்து பாருங்கள் போகிற வழியில் இது என்னென்னு தெரிகிறதா? தண்ணி ஊற்றி கறி வேவுதுனாலே அது வந்து பன்னிக்கறி தவிர வேறு எந்த கறியும் அப்படி வேவிக்க முடியாதுங்க. பன்றிக்கறி வந்து கிருட்டுன்னு அண்ணா செம்மையாக செஞ்சிட்ருக்காரு. இங்கே பாருங்கள் மக்களே, தெரியுதா? கொல்லிமலையில் பன்றிக்கறி வேறு மாதிரி. இது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட முடியாது. நம்ம கோயிலுக்கு போகணும் ஒரு நாள், இதுக்குன்னே ஸ்பெஷலாக வந்து இதை சாப்பிட்றோம். ஆனால் இந்த இடம் என்னென்ன? சோத்தாங்குட்டப்பட்டி. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு பேர். எப்படி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்? அப்புறம் கல்யாணம் விசேஷங்கள் அதுக்கும் நடக்குது. கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 380 ரூபா ஹோல் செட்டில் 1 கிலோ. அதே நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் ஒரு மேரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா நாங்களாக வெட்டி கொடுத்தா 300 ரூபா. நீங்களா வந்து கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 210 ரூபா. 210 ரூபா. ஆமாம், 500 கிலோக்கு மேலே எடுத்தால் 210 ரூபா. 1000 கிலோக்கு மேலே எடுத்தாலுக்கு 200 ரூபா. கீழே போடும்போது மேலே விலை கம்மியாக இருக்குது. எல்லாம் நடக்கிறதாங்க. அதான் பரவாயில்லண்ணா. மக்கள் தேடி வரணும் அப்படின்ட்டு தான் வைக்கிறோம். சரி சாப்பிட்டோம், நம்ம மக்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு. சரி சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. இது வறுவல் எவ்வளோண்ணா கொடுக்குறீங்க? வறுவல் வந்து 1 கிலோ 400 ரூபாங்க. 1 கிலோ 400 ரூபா. ஓகே பரவாயில்லையே. சூப்பர். சரி ஓகேங்க மக்களே. ஓகே அண்ணன் வந்து இப்போ சமைச்சிட்டு இருக்காரு. நம்ம இன்னொரு நாள் வருவோம், நான் வந்து ஜம்முன்னு சாப்பிடுவோம். சரி வரேங்கண்ணா. சரி ஓகேண்ணா. ஓகே உண்மையாலுமே ஒர்த்துங்க மக்களே. இந்த ரேட்டுக்கு வந்து இப்படி கொடுக்குறது ஒர்த்து. எனக்கு மேலே ஆசையாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, இன்னொரு நாள் வரலாம், வந்து சாப்பிட்லாம். சோத்தாங்குட்டப்பட்டி. ஓகேங்களா, நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னா கேட்டு பாருங்க. சண்டே வந்தீங்கன்னா மறக்காம மிஸ் பண்ணிடாதீங்க. பண்டிகை சாப்பிடாம தான் சாப்பிடுங்க. ஓகேவா?
ஓகே வாங்க போகலாம் மக்கள்ஸ் அடுத்த கட்டமாக நான் சொன்னேன்லாங்க, நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். பன்னிக்கறி வீடியோ போட்டால் சில பேர் வந்து இதெல்லாம் இப்படி திங்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவீங்கல்ல. மலையில் வந்து உணவே பன்னிக்கறி தான். குறிஞ்சி நிலை திணை மக்களுடைய, குறிஞ்சிங்கிறது மலை சார்ந்த பகுதியும், அந்த திணை மக்களுடைய உணவே வந்து பன்றிக்கறி தான். கல்யாணத்துக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிக்கறி தான் போடுவாங்க. இப்போ எங்கள் ஏரியா எடுத்துட்டிங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு வந்து அசைவம் கிடையாது. கல்யாண பேச்சுவார்த்தை நடந்துருச்சுனா அசைவம் சாப்பிட மாட்டாங்க. இதே தென் மாவட்டம் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து கல்யாணத்துக்கு அசைவம் போடுவாங்க. அதே இந்த மாதிரி கொல்லிமலை மலைப்பிரதேசம்லாம் போனீங்கன்னா கல்யாணத்துக்கு பன்றிக்கறி தான் போடுவாங்க. சரிங்களா, அதுதான் ஸ்பெஷலு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கம் ஒரு கலாச்சாரம் இருக்குது. எந்த ஒரு கலாச்சாரத்தையும் வந்து நம்மளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறக்காக தவறாக சுத்தறியக்கூடாது. நம்மளுக்கு நம்ம கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை பிடிச்சா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான். சரிங்க மக்களை, கிரிட்டு வாங்க போவோம். இட்டுக்கை அம்மன் கோயில். என்ன கிரிட்டு மக்கள் இங்கே பாருங்க, இதே மாதிரி தாங்க எங்கே பார்த்தாலும் பலா மரத்தில் பலாப்பழ சீசனுக்கு அதுக்கு ஃபுல்லாக பலாப்பழம் தாங்க. தெரியுதா? ஆஹா, அடிச்சு காய்ச்சி தொங்குது பாருங்க மக்களே. அடுத்து பாருங்க, எட்டுக்கையம் கோயிலும் அதே மாதிரி தாங்க. இல்லை நான் போகணும் பார்க்கிங்கை போட்டு எல்லா பக்கம் கூட்டம் தான். தெரியுதுங்களா, அங்கே போட்டிருக்காங்க பாருங்க எட்டுக்கையம் கோயில். இதான் ஆர்ச்சி, இது இருந்தால் போகணுதா, கீழே இறங்கி போகணும். வரல வாங்க. இதை பாருங்க, நல்லா போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இதில் இறங்கி தான் அப்படியே போகணும். கெடாயெல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க பாருங்க, கெடா வெட்டுறதுக்கு. இந்த டைமில் ஏதோ கொஞ்சம் நல்லா விசேஷ காலங்களாட்டு இருக்குது மக்களே. பணியாரம் சாப்பிட்லாம் வந்தோம். இங்கே பாருங்க, மலை வாழைப்பழம் பசிக்குது வேறு மாதிரி. இது அப்படியே சாப்பிடுவோம். பணியாரம் ரொம்ப எங்கே போனாலும் பணியாரத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வேறு வழியில் வெயிட் பண்ணி சாப்பிட்டே போகலாம். செம்ம டேஸ்ட். எனக்கு மக்களே, அதுக்கடுத்து அக்கா வந்து இன்றைக்கி கூட்ட நாள், அதுவுமா கம்மியாக மாவு அரைச்சி கொண்டாந்து வச்சுக்கிட்டு நல்லா பணியாரம் பத்தில் இவ்வளோ இதுதான் கடைசி அரைச்சலாமா. ஸோ அதனால் வந்து நம்ம மாமா வந்து மாத்திரை சாப்பிடுவோனால மாமனை வந்து சாப்பிட வைக்கிறோம். கோயிலுக்கு போகிறாரு அவரு. மாம்ஸ் எப்படி நல்லா இருக்கா? ஓகே மாம்ஸ். ஓகேங்க மக்களே, அப்படியே பழத்தை சாப்பிட்டு எங்கே பார்த்தாலும் எல்லாம் பலாப்பழமே தான் மக்களே. சரிங்களா, இங்கேயும் பாருங்கள் எல்லா வியாபாரங்க பலாப்பழம் அது இதுன்னு சொல்லி இதை ஊட்டி ஆப்பிள். இங்கே பணியார் இருக்குது பாருங்க. அப்படி இங்கே பணியார் இருக்காருப்பா, மறந்தே போயிட்டோமுங்க. சாப்பிட்றலாமா? வரும்போது சாப்பிட்றலாமா? சரி ஓகே, சரி போய்ட்டு வரும்போது சாப்பிடலாம் மக்களே. நெக்ஸ்ட்டு வந்து அக்கா கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு புக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இல்லை பக்கம் தான் போங்க. இல்லை பக்கம் தான். இதெல்லாம் ரொம்ப தூரம் இல்லை. சரி ஓகேங்க மக்களே, அவ்வளோ போய் சாமி கும்பல அதே மாதிரி நடந்து போகிறது தான். ஐஸ் பாருங்க, வேறு யாரும் ஆரம்பிக்கிறான். ஓகேங்க மக்கள், அப்படியே நடந்து இந்த பக்கம் வந்து அங்கே பாருங்க, கோயிலுக்கு முன்னாடி ஒரு தெப்பக்குளம் ஒன்று தெரியுதா, அப்படியே நடந்து போயிட்டே தான் இருக்கேன். இந்த பாருங்க மக்களே, நெட்டுவ கடை தான் எல்லாம் இந்த மாதிரி. இந்த ஒரு வேறு குச்சி இல்லை, அது வீட்டுக்கு மேலே கட்டுறது. இது எல்லாமே வீட்டில் கட்டுவாங்கல்ல மக்களே, இந்த தாழ்வாரத்தில் கட்டுவோம்ல, அதுதான் அது. சரி ஓகேங்க மக்களே, வாங்க போகலாம். ஓகே மக்களே, ஓகே கோயிலுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுடைய அடிவாரம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே ஏறி போகணும். இந்த செட்டெல்லாம் வந்து லாவா லாரன்ஸ் இருக்காருல, அவர் போட்டதா தெரில. அவரு ஏதோ நற்பணி இந்த கோயில் திருப்பணியிலே செஞ்சுருக்காருங்க மக்களே. சரி வாங்க போகலாம் வாங்க. அப்பா சரிங்க மக்களே, வாங்க போவோம். ரொம்ப இது என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்ட்ரியான கோயில் இந்த கோயில். இந்த இடம் அங்கே பாருங்க, கெடா உரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, கெடா வெட்டி கீழே உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க போவோம். உள்ளே வந்துட்டோம் தெரியுதா, இதுதாங்க கோவில். அப்பா ஓகே. அங்கே பாருங்க, எல்லாம் வேண்டுதலுக்கு பார்த்தீங்கன்னா மணி, அதுக்கப்புறம் அந்த செம்பு தகடு அதெல்லாம் வந்து ரொம்ப கூட்டு. அடேங்கப்பா, பிரம்மாண்டமான ஒரு கோயில். சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த பழமையான கொல்லிப்பாவையோடைய கோயில் இது. மக்கள் இந்த செம்பு தகடு இருக்கிறதுல இதில் வந்து நம்ம எண்ணங்கள் எதுவோ நமக்கு என்ன ஆசையோ அதை வந்து எழுதி அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கட்டுறது. சரிங்களா, ஓகே. எட்டுக்கையம்மன் கோயில் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சு. திருநீர் எடுத்துக்கங்க மக்கள், சிறப்பு. இதெல்லாம் வந்து இன்னொரு நாள் வந்து தெளிவாக பயங்கரமாக ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு நாள் வரேன், இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டு. அடுத்து மாசி பெரியசாமி கோயில் போகலாங்க. சரி, இது அரப்பளீஸ்வரர் கோயில் போகலாம். மக்கள் எட்டுக்கையம்மன் கோயில் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சு. சாமி வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதனால் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ கூட்டம் அப்படின்னா, ஆடி மாதம் நெருங்கிச்சு அப்படின்னாலே அது பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் கூட்டம் ரொம்ப அதிகம். ஓகேங்களா, சரிங்க மக்களே, சிறப்பு.
அடுத்து போய் பணியாரம் சாப்பிடலாம். அட்வான்ஸ் கொடுத்து வந்தாச்சு, போய் சாப்பிடலாம். மக்களே ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையில் பலா பிஞ்சு பொரியலாமா. இது எப்படி பலா பிஞ்சை வந்து இது பண்ணி மேல் தோலை சீவிட்டுக்குன்னு ஆ அப்புறமா கழுவிட்டு ம் அடுத்தது முட்டைக்கோஸ் மாதிரி கொத்தணும். ஆ கொத்தி அப்புறம் சுண்டல் பாசி எது வேணாலும் போட்டு தாளிச்சு வேக வச்சு வடிச்சிட்டு தாளிக்கணும். எந்த மசாலா வேணாலும் போட்டு. ஓகே ஓகே. பலாப்பழத்துடைய ஸ்மால் இருக்குமில்ல, எடுத்து சாப்பிட்டு பாருங்க. கெடுத்துக்கா பலா பிஞ்சு பொரியலுமா வாங்க, கொத்துக்கா பொரியல். அவிஸ் ரைட். 20 ரூபா தான் வாங்க. ஏய் மேன், இது கிடைக்காது, சாப்பிட்டு பாரு. கிடைக்காது, ஜஸ்ட் ரைட். சாப்பிடணும் வாங்க. இது எடுத்து சாப்பிடுங்க. பலா பிஞ்சு பொரியல் வாங்க. ஏன் பலா பிஞ்சு பொரியல் அப்படியே பிடிங்க, நானும் சாப்பிட்றேன். பலா பிஞ்சு பொரியல் சாப்பிடுங்க. கொத்துக்கா பொரியல் நல்லா இருக்கா தம்பி, பாருங்க. ம் சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? டிஃபன் நல்லா இருக்குங்க. கொல்லிமலைக்கு வந்து புதுமையான உணவு சாப்பிட்றோம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா சாப்பிட மென்மையாக போகுது மாவாட்டை. எவ்வளோங்க ஒரு பிளேட்டு? 20 ரூபா தாங்க. 20 ரூபா, பரவாயில்ல. பிடிக்கும் மக்கள். நானும் மஞ்சள் அடிக்ட் ஆகிட்டதுக்கு. பலா பிஞ்சு பொரியல் தெரியுதா எப்படி இருக்குன்னு? அவிஸ் தான் வேணாங்கதான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? இதெல்லாம் கிடைக்காது பொருள், நம்மளால் வெயிட்டு செய்ய முடியாது. லேட் ஆகுதெல்லாம் செய்யறதுக்கு. மக்கள் அதுக்கடுத்து நெடுவும் வந்து கடைகள் இருந்துச்சு. இங்கே வந்து இந்த மலை இஞ்சி இருக்கு மல்லைங்க, அது வந்து வாங்கியாச்சுங்க. 2 ஊர் வாங்கியாச்சு. ஒரு ஊர் 20 ரூபா அப்படின்னாங்க. வாங்கிட்டு கிளம்பியாச்சு. மஞ்சநாத்தண்ணா இஞ்சி காமிச்சிருங்க. ஓகேண்ணா போகலாமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். ஓகே மக்களே, ஆர்டர் சொல்லிட்டு போயிருந்தான். எல்லாம் கிரிட்டு ஜாலியாக எல்லாம் உட்காந்தாச்சு. இந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு தனி சந்தோஷம் தான். அதே டேஸ்ட் ஓகேவா? ஓகேங்க மக்களே, அவ்வளோதான். கிரிட்டு ஆரம்பிக்கலாமா? அக்கா டேஸ்ட் ஓகேவாக்கா? சுத்தாதாக்கா டேஸ்ட் ஓகேவா? ஓகே நைஸ் நைஸ். எல்லோரும் உட்காந்தாச்சு. சரி மக்களே, சொன்னேன் ஸ்பேஸ்லின்னு சொல்லிட்டு அடுத்து அரபேஸ்வரர் கோயில் போயிட்டு உங்களுக்கு மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றது ஒரு தனி சந்தோஷம். நல்ல ஒரு வைப்பு. வடை இருக்கு. பாப்பா வடை விடு மக்களே. வடை பாருங்க. ம் வடை நல்லா இருக்கு. வடை சாப்பிட்றீங்களா? ஆமாம்மா நல்லா இருக்கும். மஞ்சள் வடை சூப்பராக இருக்கு.